வணக்கம். திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ உடைய பல்லவியின் கீழ் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என்று இன்று பெயர் சூட்டியிருக்கின்றார். இன்று சட்டசபையினுடைய 3வது நாள் நடைபெற்று வந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தன்னுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளான இன்று குழந்தையை தனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை முதலமைச்சரிடம் காண்பிக்க வேண்டும் என்று திருவிக நகரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி தன்னுடைய கை குழந்தையை தூக்கிக் கொண்டு இன்று முதலமைச்சரை காண்பதற்காக வருகை சென்றிருந்தார். குழந்தையை தூக்கி கொஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெற்றோரினுடைய, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடைய குழந்தையினுடைய பெற்றோருக்கு வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என்று பெயரை சூட்டியிருக்கின்றார். முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் பிரச்சாரத்தில் அந்த குழந்தையை கர்ப்பிணியாக சுமந்து கொண்டு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தையை முதலமைச்சருக்காக காண்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கிலும் தனக்கு வெற்றியை கொடுத்திருக்கக்கூடிய இந்த குழந்தைக்கு தமிழ் வெற்றி கொண்டான் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த பெயரை வைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் இந்த குழந்தைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாளான இன்று குழந்தையை காண்பித்து தற்பொழுது தமிழ் வெற்றி கொண்டான் என்கின்ற அந்த பெயரை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த குழந்தைக்கு சூட்டியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.